வடமேலே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா நண்பு வணக்கங்களை வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்திகளுக்கான பரிகாரங்கள். ஸோ அது பரிகாரங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அதில் மீட் அவுட் பண்ணி வந்துடுவீங்க. வாரத்தின் முற்பகுதி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் திங்கள் செவ்வாய் சின்னதாக ஒரு மன உளைச்சல் போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 2ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்கிறது. ஸோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா பேசும்போது ஏதாச்சும் இடவடமாக பேசிடுவோம். அதுவும் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனான விஷயங்கள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பேசுகிறதோ, தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இது 4 சம்மந்தப்படுது. அதுவும் 8ல் இருக்க குரு குழந்தைகளுக்கும் தாயாருக்கும் ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது சனி தசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருந்தாலும் அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 3ல் உள்ள ராகு 4ல் உள்ள ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகிறதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கேட்ட இடத்துல அந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தம், தொழில் சம்மந்தமான விஷயம் நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே சூப்பருங்க. அதுக்கப்புறம் உங்கள் 8ல் நிறைய கிரகங்கள், அதில் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களையும் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி 8ல் இருந்து குழந்தைகள் எதிர்த்து பேசுகிறது, கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் அப்பா சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் சின்ன மன உளைச்சல் போகும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 10ஆம் அதிபதி சூரியன் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க. ஏன்னா அதனால ஒரு சின்ன எமோஷன்ஸ் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது சூரியன் இப்போ 8ல் இருக்காருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது 16ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறனால திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாகும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், அப்பா சார்ந்த உறவுகளால் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் இந்த திங்கள் செவ்வாயில் ஒரு மன உளைச்சல் போகும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களுக்கு லோன்ஸ் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ரொட்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு பார்த்திங்கன்னா 4ல் இருந்து இப்போது 8ல் அந்த குருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள், குழந்தைகளுக்காக செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னடா அது ஏறவரம் மாட்டிக்கிச்சுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் கவனமாக அந்த குழந்தைகள் விஷயங்களை செலவு பண்ணுங்கள். 1க்கு 4 வாட்டி கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாபதி. சனி பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது அது உத்திரட்டாதி ஓன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், அதாவது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சனி தசாபுத்தி நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே சூப்பர் தான். புதிய டாக்குமெண்டேஷன், புதிய ஒப்பந்தங்கள் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக புதன் தசாபதி. புதன் 8ஆம் அதிபதி 8லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நண்பர்கள் சின்ன குழந்தைங்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது சின்ன பிள்ளை நம்ம யதார்த்தமாக பேசுவோம், அதனால் ஒரு அவமானங்கள் வருது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் தான். சரி, இதெல்லாம் ஒரு மாதம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க.
விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. சட்டம் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள், வியாபாரத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான சூப்பராக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க ஒரு பிரார்த்தனை இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்போது சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது, ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ தேவையானவங்க ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்கள் திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது, செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க. ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து யாராச்சும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா யாராச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க, மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கைன்னும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோட நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஜாதகம் இல்லை சார் இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஒரு பர்டிகுலர் டைம் அது வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரை இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம், 5 மணிக்கலாம். பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக விளக்கு, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். ஏதாக இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை. பூ போடணும் அது போடணும் வத்தி இருந்தாலும் ஒன்று சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணமாக ஒரு கணபதி நினச்சுன்னா ஓம் மகானவன். இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது, வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதியை வேண்டுங்க. இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணி விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான, ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் வந்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ, பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ, இல்லை ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொன்னாலும்
சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும். ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும். அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனைகள் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள், ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணுற ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள், ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான. டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதாவது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்கும்போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணுன்னா நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடணும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு ஒரு கற்பனசாமியை வணங்குறீங்கன்னா ஓம் கற்பனசாமி நம்ம ஓம் கற்பனசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி வேலை விஷயங்கள், ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க, எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குதுன்றவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப அதுவும் 3லிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க. இது வந்து அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற தெய்வம் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணம்னு ஒன்று இருக்கும். இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வழிபாடை தொடருங்கள். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.